மற்றொரு அண்மை செய்தி, பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம். தோழமை கட்சி தலைவர்களையும் அவர் அழைத்து செல்வதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் தற்போது தோழமை கட்சி தலைவர்களுடன் நிர்வாகிகளுடன் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப தோழமை கட்சி தலைவர்கள் நிர்வாகிகளுடன் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? எத்தனை மணிக்கு ஆளுநரை சந்திக்க இருக்கிறார்? பூர்ணிமா, இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி மற்றும் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுடன் பொறுப்பாளர்களுடன் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதற்காக பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார் என்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழகத்தில் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். தனக்கு பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக தொடர்ச்சியாக தமிழகத்தில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளிடம் ஆதரவு என்பதை திரட்டி வந்தார். இந்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தற்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் IIML கட்சியின் தலைவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள் என கூட்டணி கட்சி நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்களுடன் ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரி தற்போது கடிதம் வழங்குவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனது அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஆளுநர் மாளிகைக்கு வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் மாளிகை முழுவதுமாகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டய சாலை மற்றும் ஆளுநர் கிண்டி அந்த ஆளுநர் மாளிகை இருக்கக்கூடிய சாலையில 2 சாலைகளிலுமே தற்போது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முழுவதுமாகவே ஆளுநர் ராஜ்பவன் செல்லக்கூடிய லோக்பவன் செல்லக்கூடிய முதல் கேட்டு முழுவதுமாகவே பேரிகேடுகளால் தடுப்புகள் வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கயிறுகளுடன் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சாலையை கடந்து யாரும் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக தீவிர பாதுகாப்பு பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இப்பகுதியில் அதிகமாக திருடுவதற்கான சூழல் இருப்பதன் காரணமாக எந்தவித அசம்பாவிதங்களும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையினர் முதற்கட்டமாக அந்த பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். வழக்கமாக தமிழக வெற்றி இதற்கு முன்பாக 3 முறை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து ஆதரவு, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரி கடிதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது 4வது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். இந்த நிலையில் இந்த முறை அவர் மட்டுமல்லாது கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களையும் அழைத்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உடன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் அதே போன்று இடதுசாரிகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் வர இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வருவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆளுநர் மாளிகையில் வருகை தரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைவர் விஜய் அவர்களுக்கு வரவேற்கும் விதமாக கட்சியின் தொண்டர்களும் அவ்வப்போது செல்ல வருகிறார்கள். அவர்களை இங்கே செல்ல விடாமல் செய்யும்படி காவல்துறையினர் அவர்களை அங்கே செல்லும்படி அறிவுறுத்தல் என்பது கொடுத்துள்ளார்கள். என்றால் இது மிகவும் சென்னையில் மிக முக்கியமான சாலையாக பார்க்கப்படுகிறது. இந்த சாலை வழியாக திருவாரூர், ஈசிஆர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையாக இருந்தது. இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது இடையூறு என்பது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு புறத்தில் காவல்துறையினரும் அந்த பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில மணி நிமிடங்களுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகை வந்தடைவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வந்ததற்கு பிறகாக 4வது முறையாக தமிழ்நாட்டு ஆளுநரை பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. பூர்ணிமா, ஜெயலானி, இப்ப ஆளுநர் கேரளாவுக்கு கிளம்ப இன்னும் 2 மணி நேரத்துக்கும் குறைவானவே நேரம் இருக்கிறது. ஆளுநர் பதவியேற்பு விழா, பதவி பிரமாணம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் எப்போது இந்த பதவியேற்பு விழா நடைபெறும்? அது குறித்த தகவல்கள் இருக்கிறா? ஆளுநருடைய பயண திட்டத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? தற்போது வரை அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது எதுவும் கிடைக்கப்படவில்லை. அதாவது திட்டமிட்டபடி ஆளுநர் 7-10 மணி அளவிற்காக இங்கிருந்து கேரளா புறப்பட்டு செல்வார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதற்கு முன்பாக தனது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 5 மணிக்கு அனுமதி பெற்று 5 மணிக்குள்ளாக இங்கு வருவதற்காக தற்போது பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 6 மணிக்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து தனது பெரும்பான்மையை நிரூபிக்கும் விதமாக ஆதரவு கடிதத்தை கொடுத்து விடுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கடிதம் கொடுத்ததற்கு பிறகாக ஏற்கனவே 3 முறை கொடுத்திருந்தாலும் கூட
தனிப்பெரும்பான்மை இல்லை என்பதாகவே ஆளுநர் தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய விளக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தனது தோழமை கட்சிகளுடனும் தோழமை கட்சிகள் சார்பில் வழங்கப்பட்ட அந்த ஆதரவு கடிதங்களுடன் தான் வருகிறார். தற்போது வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது இருக்கிறது. இதன் காரணமாக தோழமை கட்சிகள் வருகை தருவதன் காரணமாக ஆளுநர் புறப்படுவதற்கு முன்பாக அவர் சந்திக்க இருப்பதன் காரணமாக அதற்கு பிறகாக ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சியமைப்பதற்கான அழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுவார். நேரமின்மை குறைவாக இருப்பதன் காரணமாக அதை சுட்டிக்காட்டியும் பேசுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதற்கு பின்னராகவே ஆளுநருடைய பயண திட்டத்தில் வேறு ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா அல்லது ஆளுநர் வேற ஏதேனும் காரணங்களை சுட்டிக்காட்டி நாளை அல்லது நாளை மறுநாள் நாளைய தினம் கேரளாவில் பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காகத்தான் ஆளுநரில் இருந்து புறப்பட்டு செல்கிறார். எனவே திட்டமிட்டபடி அங்கு அந்த நிகழ்வு என்பது நடந்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றால் அதற்கான நேர ஒதுக்கீடு என்பது செய்ய வேண்டியது, அது தொடர்பாக உரையாடல் என்பதும் நடத்தப்படும் என்பதாக மூத்த பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாகவும் இருந்து வருகிறது. தற்போது நிலவரப்படி ஆளுநருடைய பயண திட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஒருவேளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகாக தனது பெரும்பான்மை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியதற்கு பிறகாக திட்டங்களில் மாற்றம் என்பது செய்யப்படலாம் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குட்டிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஜெயலானி. தற்போது தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். தாவேக ஆட்சி அமைக்க காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ், பிசிகே, ஐயுஎம்எல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கும் நிலையில் தோழமை கட்சிகள் கைகோர்த்ததால் தாவேகவின் பலம் 120 அதிகரித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், இப்ப தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அவருடன் தாவேக சார்பில் யாரெல்லாம் செல்கிறார்கள், தோழமை கட்சி சார்பில் யாரெல்லாம் செல்கிறார்கள்? ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான இடங்கள் கிடைத்துவிட்டதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர தற்பொழுது 4வது முறையாக சென்று கொண்டிருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு கட்சிக்கும் அதிக பெரும்பான்மை கிடைக்காததன் காரணமாக தமிழகத்துல யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்ற குழப்பம் தொடர்ச்சியாக நிலவி வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் தற்பொழுது ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றினாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை 118 சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவு இல்லாததன் காரணமாக தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய கோரிக்கையை ஆளுநர் நிராகரித்து 118 சட்டமன்ற ஆதரவுடன் வாங்க ஆட்சி அமைத்தரும் என ஆளுநர் மாளிகை வட்டார தரப்பில் தகவல் வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதே போல 2ஆம் கட்ட தலைவருடன் தொடர்ந்து மற்ற கட்சிகளோட தோழமை கட்சிகளுடன் ஆதரவு கேட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்யூஎல் என மொத்தம் 5 கட்சிகளுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பெரும்பான்மை என்பதை கிடைத்துவிட்டது. ஆட்சி அமைக்க தேவையான 118 சட்டமன்ற தொகுதிகளுடன் சேர்த்து மொத்தம் 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற 4 கட்சியுமே நிபந்தனையற்ற ஆதரவு என்பது கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலை. அதன் அடிப்படையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக 4வது முறையாக சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே 3 முறை சென்றிருந்த நிலையில அதற்கெல்லாம் செவிசாய்க்காத ஆளுநர் இந்த முறை ஆளுநர் விஜயை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் இன்று இரவு கேரளா பயணம் மேற்கொள்ள இருக்கிற நிலையில அதற்கு முன்பாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோர திட்டமைத்திருந்த நிலையில தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சி பார்க்க முடிகிறது. விஜயுடன் 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட மூத்த தலைவராக பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன், ஆது அர்ஜுனா, அருண்ராஜ், அதே போல பொதுச்செயலர் புஷியாண்டு உள்ளிட்டோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரின பிறகு ஆளுநர் தரப்பிலிருந்து எந்த மாதிரியான பதில் ஏறக்குறைய ஆட்சி அமைப்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகிவிடும். இன்றைய தினமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஒரு சில தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போல ஆளுநர் கேரளா சென்று முடித்து வந்த பிறகு மற்ற அமைச்சர்கள் அதே போல பதவியேற்பு விழாவெல்லாம் நடைபெறுவதற்கான தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போது நிறுவனத்தை பொறுத்தவரைக்குமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாக சந்தித்து
ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய பிறகு அடுத்த கட்டமாக ஆளுநர் தரப்பிலிருந்து விஜய் முதலமைச்சராக பங்கேற்பதற்கான அழைப்பு என்பது வரும். அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட தமிழக அரசியலோட நகர்வு இருந்து இருக்கும். கடந்த 5 நாட்களாகவே மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழல், குழப்பமான சூழல், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்த நிலையில அதற்கு இன்று விடை என்பது கிடைத்திருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பெரிய நாளாக பார்க்கப்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது முதல் முறையாக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்க இருப்பதாக உறுதியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றடைந்துள்ளார். ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றடைந்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். முத்துக்குமார், நீங்க சொன்னீங்க தாவேக தலைவர் விஜய் மட்டும் முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்பார், பின்னர் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும், அடுத்தடுத்த பதவியேற்பு விழா நடத்தப்படும் சொன்னீங்க. அதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக ஏற்கனவே கடந்த 7ஆம் தேதியே அவர் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. அதிக பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லைனாலும் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருப்பதன் அடிப்படையில நேரடியாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். குறிப்பாக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு ஆளுநர் மாளிகை என்பது சரியான மேடம் இல்லை. அது சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். தற்பொழுது எங்களிடம் அதிக அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில எங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதன்முறையாக ஆளுநரை சந்திக்க ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். ஆனால் அங்கு 118 சட்டமன்ற உறுப்பினர்களோட பெரும்பான்மை என்பது நிச்சயமாக வேண்டும் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்திருந்த நிலையில அடுத்த கட்டமாக பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை தேடி சென்றார்கள். அதன் அடிப்படையில் தான் 2ஆம் கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவு என்பது கிடைத்த நிலையில மொத்தம் 113 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைத்தது. அப்போது சென்றாலும் அப்பையும் இதே போன்ற தகவல் தான் 118 பெரும்பான்மை நிரூபித்தால் மட்டுமே ஆட்சி அமைத்து தருவோம் என ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்த நிலையில 3ஆம் கட்டமாக தான் மற்ற கட்சிகளுடைய ஆதரவை பெற்று நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே 3ஆம் கட்டமாக 116 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது 2 கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதரவு சந்தித்து மொத்தம் 116 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றிருந்தார். அப்பையும் ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்படாத நிலையில இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி எல்லாம் ஆதரவு தெரிவித்து இதுவரை 120 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மை என்பது தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். இந்த குறிப்பாக கடந்த 7ஆம் தேதியே பதவியேற்பார், அதே போல் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே இன்றைய தினம் பதவியேற்பார் என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருந்த நிலையில இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே அவர் மட்டும் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்று கேட்டால் கேரளா செல்லக்கூடிய ஆளுநர் கேரளாவில ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் முடித்துவிட்டு எப்பொழுது திரும்புவாரோ அப்பொழுதுதான் இங்கு எல்லா மற்ற அமைச்சர்கள், அதாவது அமைச்சராக பதவியேற்பு, துணை முதலமைச்சர் பதவியேற்புக்கான அதிகபூர்வமாக அந்த பதவியேற்பு விழாவெல்லாம் நடைபெறும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சர் மட்டும் முதற்கட்டமாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள இருப்பதாக தகவல் தான் வெளியிருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. இந்த ஆளுநரை சந்தித்த பிறகு ஆளுநர் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவலை பொறுத்துதான் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். தற்பொழுதை பொறுத்த வரைக்குமே இது தகவலாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே முதலமைச்சராக விஜய் மற்றும் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கிறார். அடுத்த கட்டமாக ஆளுநர் கேரளா சென்றுவிட்டு மீண்டும் தமிழகம் திரும்பிய பிறகுதான் அடுத்த கட்ட நகர்களெல்லாம் அமைச்சரவையில எந்த மாதிரியான இடங்கள், அதே போல அவர்களுக்கான பதவியேற்பு விழாவெல்லாம் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து அமைச்சரவைக்கான அந்த பட்டியலை கொடுக்கிறார்கள் என்பது குறித்தான ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற எந்த கட்சியுமே எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அவங்க கேட்கவில்லை. நிபந்தனையற்ற ஆதரவு மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். ஆக அமைச்சரவை பட்டியல்ல யார் யாரெல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள் என்ற பட்டியலை இன்று வழங்குகிறார்களா அல்லது ஆளுநர் மீண்டும் வந்த பிறகு மீண்டும் கொடுக்கிறார்களா என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய தகவலை பொறுத்து நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் மட்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்ற தகவல் மட்டும் வெளியாகிருக்கிறது.